இன்னைக்கு நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரிஸில் எபிசோட் 24 பார்க்க போகிறோம். இதில் சைக்ளிக் லைன்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். சைக்ளிக் லைன்ஸா அப்படின்னா என்னன்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கலாம். இது வந்து மார்க்கெட்டோடைய ஒரு ரிதம். ஸோ இந்த ரிதமை வச்சு மார்க்கெட்டோடைய மூவ்ஸ் வந்து இதுக்கப்புறம் இப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதாவது மார்க்கெட்டோடைய ஒரு சைக்கிள். ஸோ இந்த சைக்ளிக் லைனை எப்படி நம்ம வந்துட்டு நம்மளோட சார்ட்டில் யூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ 95% ஆஃப் பீப்புள்ஸுக்கு இது புதுசாக தான் இருக்கும். நீங்கள் நியூவாக கேள்விப்படுற மாதிரி இருக்கலாம். எஸ், ஆக்சுவலி இது வந்துட்டு நிறைய பேர் பயன்படுத்துறது கிடையாது. பட் ஆக்சுவலி இது வந்து நம்மளுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறது இதை பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இது வரையும் 23 வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோட சேர்த்து 24வது வீடியோ. நம்மளோட சேனலில் நீங்கள் உள்ளே போனீங்கனாலே கோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அபவுட் செக்ஷன் இதெல்லாம் பார்ப்பீங்களா, அது அந்த கோர்ஸுக்குள்ளே போனீங்கனாலே இது இருக்கும். ஸோ 23 வீடியோ போட்டுருக்கேன். இதோட 24 வீடியோ கற்றுக்கோங்க. நிறைய பேர் ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம். இந்த டூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங்லாம் நிறையா இருக்கும். இதில் நிறைய இடத்துல நிறைய கொடுத்துருப்பாங்க. ரே லைன் இருக்கும், ட்ரெண்ட் லைன் இருக்கும், ஹரிசாண்டல் லைன், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னா கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40% வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருப்பாங்க. அதிகமாக யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. பட் நிறைய பேர் இன்னமும் இது யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த பிட்ச் ஃபோக் பற்றி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. பட் இதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா கற்றுக்கணும்னா இதெல்லாமே பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். பட் அதை யாரும் பெருசாக கற்றுக்கிறது கிடையாது. அந்த வகையில் இந்த டூல்ஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இந்த சைக்ளிக் லைன் அப்படின்ற ஒன்று இருக்குது. டைம் சைக்கிள்ஸ்னு இருக்குது, அதுக்கப்புறம் சின்ஸ் லைன் இருக்குது. இதுக்கெலாம் நான் தனித்தனியாக வீடியோ பண்ணலான்ற ஒரு பிளானில் இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்ளிக் லைன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதை என்ன பண்ணும் அப்படின்றத முதல்ல நான் சொல்கிறேன். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரிதம் இருக்குது. ரிதம் அப்படின்றது எப்படின்னா இந்த சைக்கிள் லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு குறிப்பிட்ட சைக்கிளில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஏறி இருக்கும், அகைன் வந்து இறங்கியிருக்கும், திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே உங்களுக்கு தெரியுங்க, ஒரு விஷயத்தை மார்க்கெட் எப்போவுமே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்கும். அதாவது மார்க்கெட் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஆகும், பீக் ஆகும், ட்ராப் ஆகும், பாட்டம் வரும், ரிப்பீட் பண்ணும். ஸோ தொடர்ந்து அதாவது எக்ஸ்பென்ஷன், பீக்கு, ட்ராப்பு, பாட்டம்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே வந்து இருக்கும். அந்த ரொட்டீனான பிளேசஸ் எங்கே வந்து அமையுது, எந்த இடத்துல இருக்குது, அண்ட் இதுக்கப்புறம் எந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான லைன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு இந்த சைக்ளிக் லைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவர்சல் டைமிங்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து மார்க்கெட்டில் ரிவர்சல்ஸ் வந்து இருக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதே மாதிரி வால்டாலிட்டி ஜோன்ஸ்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து ஸ்பாட் பண்ணணும். நமக்கு இந்த இடத்துலலாம் வால்டாலிட்டிஸ் கிரியேட் ஆக போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ரிதமை வந்து தெரிஞ்சுக்க முடியும். லைக் அதோடைய சைக்கிள், இதுதான் அதோடைய சைக்கிள், இங்கேருந்து இப்போ மார்க்கெட் இந்த டைரக்ஷன் நோக்கி போகலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட் இன்னும் ஒரு டைரக்ஷனை கிரியேட் பண்ண போகுது, அதை புதுசாக ஒரு டைரக்ஷனை இந்த இடத்துல மாற்ற போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்குது. அடுத்த பாருங்கள். ஸோ இப்போ மார்க்கெட்டோட ஒரு ஹையை வந்து நான் பிடிக்கிறேன். இது மார்க்கெட்டோட ஹை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் இந்த லைன்ஸ். ஸோ இது நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் குறைஞ்சது 25 இன்டர்வல்லாவது உங்களுக்கு வந்து இருக்கணும். அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மார்க்கெட்டோடைய ஒரு ஹையும், அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லார்ஜில் இருக்கக்கூடிய ஸ்விங் லோ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடம் வந்து வருது. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட்டோட ஒரு ஹையும் மார்க் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு லோ மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹை நோக்கி தான் போயிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஜோனை நோட் பண்ணுங்கள். இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் ஒரு லோ வந்திருக்கு, இந்த லோ மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து அதோட டைரக்ஷனை மாற்றிருக்கும். ஸோ இந்த லோக்கு வந்ததுக்கப்புறம் இந்த லோவில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அதோடைய டைரக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கும். அதுக்கு ஆக்சுவலி இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று இந்த லைனை வச்சு நீங்கள் என்னென்ன கண்டுபிடிக்கலாம்னா மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்ட் இருக்கா, அப் ட்ரெண்டில் இருக்கா, இல்லை சைட்வேஸில் இருக்கான்றதையும் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். அதாவது கன்சல்டேஷன் ஆகிறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களால் வந்து இதில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதாவது இந்த ஒரு இன்டர்வல் லைன்லையுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறமா ஓகேங்களா, ஒரு ரியாக்ஷன்ஸ் வரப்போகுது இல்லை நடக்க போகுதுன்றதை இது நமக்கு முன்கூட்டியே சிக்னல் பண்ணுற மாதிரி தான். இப்போது இந்த லோவில் இருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஹை போயிருக்கு. அதாவது இந்த சைக்கிளை இந்த இடத்துல பிரேக் பண்ணி இங்கேருந்து மார்க்கெட் ஏன்னா தொடர்ந்து வந்து கீழே போயிட்டுருக்கு. இதோடைய இது வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கு. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கிரியேட் பண்ணுது, அகைன் வராங்க. ஸோ ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் பண்ணுறாங்க. ஸ்வீப் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வந்து போகுது. லிக்விடிட்டி எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மார்க்கெட் எப்பவுமே ஒரு ரீவிசிட் பண்ணும். அந்த ரீவிசிட்லேருந்து மார்க்கெட் ஒரு ஹை நோக்கி மேலே வந்து மூவ் பண்ணும், அவர் மேலே இருந்து கீழே இறங்கும், ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன், அண்டு வந்துட்டு ட்ரெண்ட் லைன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன்.
இருங்க நம்ம நேராக சேனலுக்குள்ளே போயிடலாமே. இதில் இதெல்லாம் யூஸ் ஆகும்ட்டு, ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருப்பேன் இந்த கேண்டில்ஸை வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதுக்கு வந்து அது யூஸ் ஆகும். நம்மளுடைய ப்ரீமியம் விஷுவல் லேர்னிங் கார்ட்ஸுமே நான் வந்துட்டு ஆல்ரெடி சேலில் கொடுத்துருக்கேன். ரேட் வந்து பார்க்காதீங்க, இது ஆக்சுவலி கம்மி தான். நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவிலே 2 பேர் தான் தெரிஞ்சு பண்ணுறாங்க, ஒன்று நம்ம இன்னொருத்தவங்க. அதில் அதிகமாக கம்மி ரேட்டில் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுக்குறது நம்ம தான். இதை நான் அடிச்சு கூட சொல்லுவேன். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து இருக்கும். அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், இல்லை சார்ட்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டோட அடுத்த கட்ட மூவ்ஸ் இந்த மாதிரி இருக்குன்றதை நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கார்ட்ஸ் உங்கள் கையில் இருந்துச்சுனாலே மார்க்கெட்டோட நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்த்து அடுத்தது தான் நடக்க போகுதுன்றதை உங்களால் முன்கூட்டி தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த எஜுகேஷன் கார்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. லிமிட்டடாக தான் இருக்குது. கிளாஸியில் மட்டும் இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. மேட் இன்னும் ரீஃபில் பண்ணலை. நான் அநேகமாக சண்டேல முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுறேங்க. ஓகேங்களா, ரீஃபில் பண்ணேன். ஸோ கிளாஸில் இருக்குது, ஒரு 4 பீஸ் மட்டும் இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஒன்ஸ் இல்லை மேட்டை தான் வேணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். நான் நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம டெலிகிராமில் லிங்க், ட்விட்டர்ஸ் எல்லாத்தோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பேஜுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுக்கு வந்துட்டு கேண்டில்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எஃப்இஜியை பற்றி நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் இந்த லிக்விடிட்டியை பற்றி, ஹீட் மேப் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டா நல்லது இந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த கேண்டில்ஸோட ரீட் பண்ணுறது பற்றி சொல்லியிருப்பேன், அதை ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரெண்ட் லைன்ஸை பார்த்துக்கோங்க. இது அதுக்கப்புறம் மெயினாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அவ்வளோதான், இது மட்டும் போதும் இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு. அதாவது அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே வரும்போது இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். புதுசாக போய் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, இப்போ இந்த சைக்கிளில் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை போகுது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை வந்து ஸ்வீப் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வந்து போகுது. ஸோ இதுக்கு இங்கே போனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா ஒரு சைட்வேஸ் டைரக்ஷன்ஸ்லேயே வந்து மார்க்கெட் இருக்கும். ஒரு பெரிய மூவே இருக்காது. ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு ஜோனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிருக்கும். ஆஃப்டர் திஸ் லைன், அதாவது இந்த சைக்கிளோட லைன் அகைன் ரிப்பீட் ஆகும்பொழுது அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கீழே இறங்கியிருக்கும். புரியுதுங்களா? இந்த சைக்கிளோட லைனில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு லிக்விடிட்டியை ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் வந்துருச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸ்லேயே தான் போயிருக்கு. திரும்ப இந்த சைக்கிள் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கீழே இறங்கியிருக்கும். ஸோ இது கூட வந்துட்டு சில டெக்னிக்கல்ஸை நம்ம பயன்படுத்தணும். ரேண்டமாக இதுதான் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு ஹை போயிருக்கு. திரும்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைடாக மூவ் ஆகி அங்கேருந்து ஒரு ஹை வந்து போயிருக்கு. எப்படின்னா இந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஒரு ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஹை. ஸோ அந்த ஹைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து டேப் அடித்து மேலே இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே பயங்கரமாக வந்து பிரேக் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அகைன் அங்கேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டவுனில் தான் போயிருக்கும். ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சைக்கிள் அகைன் டேப் பண்ணுது. திரும்ப அங்கேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கண்டினியூஸாகவே வந்துட்டு ஃபால் ஆகுது கீழே. இது எல்லாமே டவுன் ஆகுது. திரும்ப இந்த ஒரு சைக்கிள் வந்து வந்த உடனே மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலே ஆரம்பிக்குது. அதாவது மார்க்கெட் ஒரு டைமும் இந்த சைக்கிள் வரும்போது அந்த டைம் இன்டர்வலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகைன் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு டைம் மேலே ஏறும், ஒரு டைம் இறங்கும், அகைன் இன்னொரு டைமும் இறங்கும். ஸோ அந்த ஒரு டே வந்ததுக்கப்புறத்துலேருந்து தான் மார்க்கெட் ஒரு ஹெவியான மொமெண்டம்ஸ் வந்து மார்க்கெட்டில் கொடுக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் அமைதியாக தான் இருக்கும். பெரிய மூவ் கொடுக்காது, ஒரே டைரக்ஷனில் மூவ் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்கும். இந்த இது வந்த உடனே மார்க்கெட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கும். அகைன் இந்த ஒரு சைக்கிள் லைன் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்கும். இங்கே அகைன் இந்த சைக்கிள் லைன் வந்ததுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அடுத்த 2-3 நாள்லேயே வந்து அங்கேருந்து இப்படி தொடர்ந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஒரு சைக்கிள் லைன்லையும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பிரேக் அவுட் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், இல்லை கேண்டில் ஸ்டிக்ஸாக இருக்கட்டும், ஏன்னா என்ன மாதிரியான கேண்டில்ஸை ஃபார்ம் பண்ணுதுன்றதை வச்சு மார்க்கெட் அடுத்து எந்த மாதிரி போக போகுதுன்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது ஒருத்தருக்கு ஒரு இதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திப்பாங்க. ஐசிடி கான்செப்ட்டில் இருக்கிறவங்க டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. எஸ்எம்சி பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்ஸு. ஸோ ஒரு கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர், எஃப்இஜி, சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இந்த சைக்கிளிக் லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்இஜி, அதே நேரத்தில் லிக்விடிட்டி ஸ்வீப், இது 2 நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். ஹையர் டைம் ஃப்ரேம் போங்க. ரொம்ப மைனருக்கான டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா பெருசாக வந்து இது வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா காமனாக நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா ரேண்டமாக ஏதாவது கேப்பை யூஸ் பண்ணுறது தான். ஏதாவது ஒரு இடத்துல போய் யூஸ் பண்ணுறது. அப்படி பண்ணாதீங்க. ஒரு ஹையாக ஒரு லோ இதை மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓவர் லைன் ட்ராப் பண்ணுறதும் நிறுத்திக்கோங்க. பிளைண்டாக என்ட்ரி எடுக்கிறதையும் நிறுத்திக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ ஒரு சின்ன ஒரு விஷயம் இந்த டூலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.